அதிசய கிராமம். தென்னகத்தின் மலைகளின் அடிவாரத்தில் பசுமையும் அமைதியும் நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அதன் பெயர் இரட்டைப்பட்டி. இந்த கிராமம் உலகில் எங்கும் இல்லாத ஒரு அதிசயத்திற்காக பிரபலமானது. ஒரே கிராமத்தில் 2 விதமான காலநிலைகள் ஒரே நேரத்தில் நிலவின. கிராமம் இயற்கையாகவே 2 பகுதிகளாக பிரிந்தது, வடபட்டி மற்றும் தென்பட்டி. வடபட்டி எப்போதும் மழையால் நனைந்திருக்கும். வானம் கருமேகங்களால் மூடப்பட்டு இடியுடன் மழை கொட்டி தீரும். அந்த மழை துளிகள் மண் மணத்துடன் கலந்து காற்றில் இனிமையாக பரவும். குழந்தைகள் மழையில் குளித்து விளையாடும். பெரியவர்கள் மழைநீரை சேகரித்து வயல்களில் உழைப்பார்கள். எல்லா வீடுகளின் கூரைகளும் நீர்த்துளியால் மினுங்கும். மழைநீர் தாரையில் ஓடி சிறு ஆறுகளாக மாறும். வடபட்டியில் வாழும் மக்கள் மழையுடன் வாழ பழகியவர்கள். அவர்கள் மழைக்காலத்தில் மகிழ்ச்சியை காண்கிறார்கள். அவர்களின் வயல்கள் பசுமையால் மூடப்பட்டு நெற்பயிர் தழைத்து நிற்கும். தென்பட்டியில் நிலைமை முற்றிலும் மாறுபட்டது. அங்கே வானம் தெளிவாக நீலமாக பிரகாசிக்கும். ஒரு துளி மழையும் அங்கே விழாது. வெயில் கடுமையாக சுடும். மண் வெந்து காய்ந்திருக்கும். ஆனால் அங்குள்ள மக்கள் அதையும் தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே ஏற்றுக்கொண்டனர். வெப்பத்திலும் அவர்கள் விவசாயம் செய்து தங்கள் பயிர்களை வளர்த்தனர். வெயிலில் பழங்கள் இனிமையாக பழுக்கும். மிருகங்கள் மரநிழலில் ஓய்வெடுக்கும். குழந்தைகள் குளத்தின் அருகே மண்பொம்மைகள் செய்து விளையாடுவார்கள். இவ்விரு பகுதிகளும் ஒரே கிராமத்தின் கீழ் இருந்தாலும் ஒரே நேரத்தில் 2 விதமான காலநிலைகள், மழையும் வெயிலும் இணைந்து காணப்பட்டன. இது யாராலும் விளக்க முடியாத இயற்கையின் அதிசயம். ஆனால் கிராம மக்கள் அதை இயற்கையின் இருமுகம் என்று அழைத்தனர். இரட்டைப்பட்டி மக்கள் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். வடபட்டியில் மழை மிகுந்தால் அவர்கள் தென்பட்டிக்கு நீர் அனுப்புவார்கள். தென்பட்டியில் அதிக விளைச்சல் வந்தால் அவர்கள் வடபட்டிக்காரர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். மழை வெயில் எது வந்தாலும் அவர்கள் ஒன்றிணைந்து இருந்தனர். அந்த கிராமம் இன்று வரை ஒரு பாடமாக திகழ்கிறது. மாறுபாடுகளில்தான் வாழ்க்கையின் சமநிலை உள்ளது. மழையும் வெயிலும் சேர்ந்துதான் உலகம் பூரணமாவது போல இரட்டைப்பட்டி மக்கள் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக விளங்கினர்.